அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொள்ளையனின் மோசமான செயலால் பெண்ணுக்கு ஏற்பட்ட பெரும் துயரம். அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள விமான விபத்து. கடவுச்சீட்டு வழங்குவதை வலுப்படுத்த தயாராகும் அரசாங்கம். 2000 ரூபாவுக்கு ஆசைப்பட்டு சிக்கிய போதைப்பொருள் வியாபாரி. தங்கப்பட்டி பாலத்திற்கருகில் கொலை செய்யப்பட்ட பெண் பிரதான சந்தேக நபர் கைது. தமிழர் பகுதியொன்றில் பயங்கரம், இளம் தாய் கொடூர கொலை, கணவனும் மகளும் மாயம். வடக்கு உட்பட பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை. நீதிபதி இளஞ்செழியனுக்கு நேர்ந்த கதி, அனுரா அரசின் பதில் வெளியானது. தொடர்வன விரிவான செய்திகள். அனுராதபுரம் கல்நேவ பிரதேசத்தில் வீடு ஒன்றிற்குள் புகுந்த கொள்ளையன் பெண்ணொருவரின் முகத்தில் ஒருவித பவுடரை தெளித்ததால் அவர் தனது பார்வையை இழந்துள்ளார். பிற்பகல் நேரத்தில் பெண்ணின் முகத்தில் கொள்ளையன் ஒருவித பவுடரை தெளித்துவிட்டு வீட்டில் இருந்த பணம் மற்றும் தங்க நகைகளுடன் தப்பி சென்றுள்ளார். இதனால் அந்த பெண் தற்போது தனது பார்வையை இழந்துள்ளார். சம்பவத்திற்கு பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது வீடு திரும்பியுள்ளார். இந்த சம்பவத்தில் பெண்ணின் கண்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து கல்நேவ போலீஸ் நிலையத்தில் குறியீப்பாளர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். அதற்கமைய கல்நேவ போலீசார் சந்தேக நபரை அடையாளம் கண்டு அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பகல கெலங்குட்டிய பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர். கல்நேவு, தம்புத்தேகம, இபலோகம மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் வீடுகள் மற்றும் கடைகள் உட்பட பல இடங்களில் சந்தேக நபர் கொள்ளை மற்றும் மோட்டார் சைக்கிள் திருட்டுகளில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இரவும் பகலும் சுற்றித் திரிந்த இந்த கொள்ளையனின் நடவடிக்கைகள் பல நாட்களாக அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தன. சந்தேக நபரிடம் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அமெரிக்காவில் ஜிபிஎஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கெண்டக்கியில் உள்ள லூயிஸ்வில் முகமது அலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மெக்டொனஸ் டக்ளஸ் MD-11 ரகத்தை சேர்ந்த ஜிபிஎஸ் 2976 என்ற விமானமே விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளன. இந்த விமானம் லூயிஸ்வில்லிலிருந்து ஹொனலுலுவில் உள்ள டேனியல் கே இனியூயே சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்ட நிலையில் நேற்று உள்ளூர் நேரப்படி மாலை 5:15 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. புறப்பட்ட உடனேயே விமானத்தில் இயந்திர கோளாறு அல்லது தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரக்கு விமானமான இதில் 3 விமான பணியாளர்கள் மட்டுமே இருந்ததாக UPS உறுதி செய்துள்ளது. விமானம் தரையில் விழுந்தபோது பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தீ 1 மைல் தூரத்திற்கு பரவியது மற்றும் இதனால் கரும்புகை வானில் சூழ்ந்தது. விபத்தில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 11 பேர் காயமடைந்துள்ளதாக கெண்டக்கி ஆளுநர் ஆண்டி ஃபெஷியர் உறுதிப்படுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கும் செயல்முறையை மேலும் விரிவுபடுத்துவதற்கான பொறிமுறையை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சில் அமைச்சர் விஜித ஹேரத்தின் தலைமையில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகள், அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் தலைவர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். தற்போதைய கடவுச்சீட்டு வழங்கும் பொறிமுறையை புதுப்பித்தல், உள்கட்டமைப்பை மேம்படுத்தல் மற்றும் கடவுச்சீட்டு வழங்கலின் வேகத்தை உறுதி செய்தல் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு மிகவும் வசதியான சேவையை வழங்குவதில் குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 29 வயதுடைய சந்தேக நபர் 2000 ரூபாவிற்கு ஆசைப்பட்ட நிலையில் கைதாகியுள்ளார். அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து நேற்று இந்த சந்தேக நபர் செய்யப்பட்டார். சந்தேக நபரை கைது செய்ய போதைப்பொருள் கொள்வனவு செய்பவர் போன்று மாறுவேடத்தில் சென்ற போலீசார் 70 மில்லிகிராம் போதைப்பொருளை பேரம் பேசி
அதனை 2000 ரூபாவிற்கு கேட்டுள்ளார். இவ்வாறு கைதானவர் 29 வயது மதிக்கத்தக்க குவைத் சிட்டி நிந்தவூர் 9 பிரிவில் வசிக்கும் சந்தேக நபர் என்பவருடன் சந்தேக நபர் வசமிருந்து 1250 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 900 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ரூபாய் 20,000 பணம், 2 கைத்தொலைபேசிகள், போதைப் பொருளை அளவீடு செய்வதற்கான இலத்திரனியல் தராசு உள்ளிட்டவைகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகில் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை கிளிநொச்சி மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகாமையில் கடந்த அக்டோபர் 12ஆம் திகதி பெண்ணின் சடலம் கரையொதுங்கியது. 18 முதல் 22 வயதிற்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் மேற்கொண்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் வைத்து குறித்த நபரை கைது செய்துள்ளனர். இதன்போது அவர் கொலைக்கு பயன்படுத்திய காரையும் மீட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 28 வயதானவரே கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் குழந்தையுடன் வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலத்தின் கழுத்து பகுதியில் கூரிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டதால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை குழந்தையுடன் பெண்ணின் கணவரும் மாயமாகியுள்ளார். சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனுக்கான சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை. குறித்த காலப்பகுதியில் சேவை நீடிப்பிற்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். சேவை நீடிப்புகள் தொடர்ந்து தெரிவிக்கையில், முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது. இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர். சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும். அவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம் என கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.